எதுவுமே தெரியாது. அதனால கொஞ்ச நாள் ஃப்ரெண்ட்ஸா பழகலாம். உங்களால வெயிட் பண்ண முடியாதுன்னா இல்ல வெயிட் பண்றது பிரச்சனை இல்ல. ஆனா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரம் சாமி கும்பிடுங்க. முதல்ல உங்க பத்தி எனக்கு பெருசா எதுவுமே தெரியாது. அதனால கொஞ்ச நாள் ஃப்ரெண்ட்ஸா பழகலாம். உங்களால வெயிட் பண்ண முடியாதுன்னா இல்ல வெயிட் பண்றது பிரச்சனை இல்ல. ஆனா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரம் ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்குல்ல. டைம் வரும்போது எல்லாமே தெரியும். அதெல்லாம் மாமா ஒரு வேலை ஆகணும் முடிவு பண்ணா அது வேலை சல்லு முடியணும். நீங்க ரொம்ப சத்தம் போடாதீங்க. அதாவது பூவா நடக்குது எவ்வளவு ஆகும்னு சொல்லிட்டா அதே பட்ஜெட்ல சேர்த்துருவேன். பூவா நடக்குது எவ்வளவு ஆகும் எவ்வளவு ஆகும்னு தெரியலடா. பின்னால இருக்காம இருக்கும். பாத்தீங்களா எங்க அப்பா பேசுறாரு. ஆமாப்பா நானும் உங்க அப்பாவும் ஒண்ணா ட்ரைனிங் எடுத்தோம் தானே. ஒரு மனுஷன் வாழ்க்கையில எப்பவும் அம்மா அது ஏன் டிபார்ட்மெண்ட்ல இவரோட அதனால அவரா சொல்றோம். என்ன வேணும் அங்கிள் அதெல்லாம் நீங்க மாமா எவ்வளவு நேரமா பேசுறாரு. சரிங்க ரிசப்ஷனுக்கு அப்புறம் வீட்டுல போவோம் எல்லாரும். இதெல்லாம் சேர்த்து ஒரு 20,000 ரூபாய் மட்டும் கொடுங்க அங்கிள். மத்தபடி எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ல எனக்காக செய்வாங்க. நான் எப்படி உங்களுக்கு செய்யறோமோ அவங்க எனக்கு செய்வாங்க. இல்லம்மா நீங்க 20,000 ரூபாய் மட்டும் கொடுங்க அது போதும். அதுலயும் மிச்சம் வந்தாலும் வரும். அதை நான் வேலை செய்யறவங்களுக்கு கொடுத்துக்கிறேன். வண்டிக்கு டீசல் செலவு மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா போதும். ஏன்னா நான் வேணா சொல்லி நீங்க கேட்க மாட்டீங்க. மத்தபடி வேலை மாமா. என்னால சேர்த்து ஒரு 4,000 மாமா. பாத்துங்க மத்தபடி நான் சமாளிக்கிறேன். சரிப்பா நான் வண்டியில போட்டுக்கிறேன். நான் பட்ஜெட்ல எழுதுறேன். நான் கேக்குறேன். வீட்டுக்கு கால் பண்ணா கல்யாணத்துக்கு பட்ஜெட் போட்டுருக்காரு. அதான் உங்ககிட்ட மேக்கப் எவ்வளவு ஆகும்னு கேட்க சொன்னாரு. பிரைடல் பேசிக் 15,000 இருந்து ஸ்டார்ட் ஆகி 1.5 lakhs வரைக்கும் இருக்கு. அவங்க பட்ஜெட் தகுந்த மாதிரி பண்ணிக்கிறீங்க. கொஞ்சம் குறைக்க முடியுமா? நம்ம பர்சன்ட் தானே. நான் ஆல்ரெடி கம்மியா தான் சொல்றேன். அது மட்டும் கிடையாது. பொண்ணு போட்டோல பார்த்துட்டு அழகா இருக்கும்ல. பொண்ணுக்கு மேக்கப் அட்லீஸ்ட் 3 to 4 hours ஆச்சு. நீங்க அவளுக்கு பெருசான ஒரு மேக்கப் போட தேவையில்லை. ஐயோ என்ன பாரு வெட்டுமா என்னப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ரோஹில் ஒரு 10,000 ரூபாய்க்கு பண்ணி கொடுங்க. அங்கிள் இப்ப ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. வர பென்ஷன் பண்ண செட்டில்மென்ட் பண்ணோம். இதெல்லாம் வச்சு தான் கல்யாணமே பண்றாரு. புரியல ஆமா இது நம்ம எவ்வளவு வைங்க உங்க கண்ணு பண்ணலாமா இவ்வளவு தூரம் சொல்றீங்க. அதனால எனக்கு வர்க் பண்றதுக்கு சார்ஜ் எதுவுமே வேண்டாம். 12,000 சொல்றேன். மத்தத நான் பாத்துக்கிறேன். சரிங்க ரொம்ப தேங்க்ஸ். ஓகே இவ்வளவு தூரம் பேசுறீங்க. இதுல என்னது பவானி? மாமா இது நம்ம வீட்டுக்கு வேணும். நீங்க பட்ஜெட் போடுறது மட்டும் இல்ல முத்தே மாப்பிள்ளை டைம் வந்தா கால் பண்றாரு. நான் கூட பேர் மண்ணி சொல்லிருந்தேன். Dress வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கணும். ஆமா தம்பி சரியான நேரத்துக்கு தான் ஃபோன் பண்ணி தேவையான கட்லு ஃப்ரிட்ஜ் பீரோ இதெல்லாம் சேர்த்துறீங்க. அதெல்லாம் எனக்கு நான் வாங்கி கொடுக்குறேன். நீங்க எதுவும் மறந்து போய் கூட வாங்கி கொடுக்க கூடாதுங்கிறது தான் இப்போ நான் ஃபோன் பண்றேன். அப்புறம் சம்பந்தி சார் கேக்குது போல இருக்கு. ஆமாமா முத்துக்கிட்ட கொடுத்து பேச சொல்லலாம் பார்த்தேன். அதுக்குள்ள கட் பண்ணிட்டாரு. போங்க கேட்ட மாதிரி மாமா. எனக்கு நீங்க கேட்ட மாதிரி தான் இருக்கு. இல்ல ரொம்ப பேசி பழகுற மாதிரி இருக்குது. உங்ககிட்ட பேச கொடுக்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ள கட் பண்ணிட்டாரு. அவங்க கேட்ட வரலாறு இருக்கு. சொல்லுங்க சம்பந்தி. நான் சொன்ன விஷயத்துல சுத்திக்கிட்டே மாப்பிள்ளை சொல்லுங்க. இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி அவங்க வந்தாங்க. நீங்க போய் பேசிக்கலாமே. இப்ப பேச போனா அவங்க பொண்ணு வேற நானே இப்பதான் வந்தேன் டயர்டா இருக்கேன் அப்படின்னு என் பொண்ணு ஹோட்டல்ல சர்வர் வேலை பார்க்குறது எனக்கு பிடிக்கல. பார்க்க முடியல. இப்ப என்னடா ஹோட்டல்ல எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கா? எங்க குடும்பத்தை கேட்டுக்கிட்டா நாம பார்க்க பண்ற பெரிய வீட்டு பையனை பார்த்து வச்சிருப்போம். ஏன் பையனும் பெரிய ஆளா வருவான். இல்ல சம்பளம் நான் அந்த சொல்லல. எனக்கு சுருதி வேலைக்கு போறது பிடிக்கலதான். நான் போய் பேசுறேன். அவர்கிட்ட பேசலாமா? என்னங்க போனாங்கல்ல கட்டிட்டு போவாங்கன்னு சொல்றாரு. கேக்குறாங்க அதை பேசிட்டீங்களான்னு. நீங்க கிட்ட பேசுங்க. என்ன பேச சொல்ற? சம்மதி கொடுக்குறேன். இது எப்படி வரதட்சணையாகும்? அவங்க மருமகளுக்கு அவங்க வச்சு கொடுக்குறாங்க.
முன்னேற வேண்டாமா? அவனுக்கு நல்ல படிப்பை கொடுத்துருக்கணும், மரியாதை சொல்லி கொடுத்துருக்கணும், தன்னம்பிக்கையை கொடுத்துருக்கணும். இங்கே இருக்கு, அவன் சுயமா முன்னேறி வருவான். என்னங்க பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இந்த காலத்துல ஒரு நாள் அவரே வச்சு கொடுக்குறேன்னு சொல்றாரு. அத வாங்கிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? இன்னைக்கு நீங்க ரெடி? நான் உங்களுக்கு நல்லதுதான் சொல்லுவேன்னு நம்புறாங்க. அவங்களுக்கு எது சந்தோஷமோ அதை விட பெரிய தப்பு அவங்க மனசுல இந்த தவறான என்ன தப்பு. இவர் ஒருத்தர் இவரும் படிக்க மாட்டாரு, அடுத்தவங்க படிப்பாங்க. ரெடி? ரெடி? சுருதி, உங்க அம்மா வந்திருந்தாங்க. அவங்க நீ ஹோட்டல்ல வேலை செய்யறத பார்த்தாங்க. அவங்க கஷ்டத்தை சொல்ல வந்தாங்க. ரவி சாதாரண வாழறா, நம்ம கஷ்டத்தை போக்குறதுக்கு செக்கோட சொல்றேன். டேய், நான் பேசிட்டு இருக்கேன்ல. செக்கெட் டேய், எனக்கு பிளாக் செக் தானடா, அது கேட்க மாட்டேங்கறானே. தலவலிச்சு ஆடுடா, அதனால நம்ம பழகுறல வேலை கட்டி அதுல போய் நம்ம சாப்பிடுறோம். எதுக்கு இல்ல பண்ணிட்டு இருக்காங்க? ஏய் ரவி, எனக்கு என்ன தெரியும்? நானும் உங்க கூட தான் இருந்தேன். ரவி பார்த்ததும் அந்த கவலையில அப்படியே பேசிட்டாங்க. அந்த செக் எடுத்து வந்து கொடுப்பாங்களா? இந்த வேலையில வர பாசத்துல சொன்னாங்க. அதுக்காக இவன் செக் 50 கோடி ரூபாய் சொல்லிட்டு எவ்வளவு கேட்டாலும் உன்னால கொடுக்க முடியுமா? இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லி செக்கை கிழிச்சு போட்டாங்க. ஏன் அப்பா அம்மா அப்படிதான் டேய், அவங்க கூட சேர்ந்து நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காத. பிடிக்கல. அவங்களுக்கு எதுக்கு அப்படி பிடிக்கணும்? நானும் அங்கே கிளியரா சொல்லிட்டேனே. என்ன? ரவி, இப்ப சுதியோட அம்மா ஃபோன் பண்ணாங்க. அவங்க உங்களுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட். எனக்கு அவங்க பணம்லாம் வேண்டாமா? நான் என் சொந்த பணத்துல ஆரம்பிச்சுக்கிறேன். நான் என் சொந்த கால நீ வாழ்ந்துடக்கூடாதுன்னு அவன் ஏதாவது சொல்லுவான். அம்மா என்ன விட நான் ரவி, உன் நல்லதுக்கு தாண்டா உன் மாமியார் சொல்றாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு ஹோட்டல் போடணும். அவங்க வீட்டு மரணம் பண்ணி உங்களுக்காக அவங்க செய்யறாங்க. புரியல. நீ நல்லா பிசினஸ் பண்றியா? அதனால என்ன? எப்படியும் அவங்களுக்கு அப்புறம் இது எல்லாமே எனக்கு தானே. அது உனக்கு தான், எனக்கு இல்ல. எனக்கு உங்களுக்கு தனியா பிரிச்சுக்கோ. எனக்கு வேண்டாம். இதுல என்ன ஈகோ இருக்கு? ஈகோ இதுக்கு போடா. நீ எப்பவும் இதுலயே சொல்லிட்டு இருக்க. உனக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ். என் அப்பா கிட்ட என்ன பண்ணுவாங்க? இந்த மிடில் கிளாஸ் மைண்ட் செட்ல இதுதான் பிரச்சனை. டெவலப் ஆக நினைக்கிறதே இல்ல. அப்படியே மத்தவங்க ஹெல்ப் பண்ண கூட வாங்க முடியாத அளவுக்கு அப்படியே என்ன உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ்? எனக்கு காம்ப்ளெக்ஸா? சம்பாதிக்க உங்க அப்பா மாதிரி பணம் இருந்தா அடுத்தவங்க மதிக்கிறாங்க. இப்படிதான் செக் எடுத்து திமிரா கொடுப்பாங்க. மிடில் கிளாஸ் ஆக கடைசி வரைக்கும் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. சும்மாதான் வானத்தை பார்த்துட்டு இல்ல பூமியை பார்த்துட்டு பூமி எதுக்கு பார்க்கறோம்னா நம்ம பொறுமையா இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் அதுல நம்ம பிரச்சனை ரொம்ப சின்னது அப்படின்னு நம்ம இதே தான் ஆராய்ச்சிலாம் பண்ணலாம். வாழ்க்கையை பற்றில போதும்ல. டேய் ஆனா பிரச்சனை என்ன தேடி வருது. சும்மா நம்ம சுத்தியோட அம்மா வந்து பணத்தை தராங்க. டேய் இதுல என்ன பிரச்சனை உனக்கு? நீ அவங்க வீட்டு மாப்பிள உங்களோட நீ சொல்றத கேக்குறடா. ஓ மாமியார் மாமனார் விவகாரமானவங்க. இந்த கலவை வச்சு பார்க்கணும்னு அவங்க நினைச்சிருக்காங்க. ஆனா நீ கலவை சொந்த பணத்தை சம்பாதிச்சு அவனே சொந்த மகனா இருப்பான். அவனால முடியும். கண்டிப்பா நீங்க சொந்த வயசுல பெரிய ஆளா எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ கவலைப்படாதே. நான் கண்டாக்குறேன். என்கிட்ட பணம் இல்லதான். ஆனா என்னால முடிஞ்ச